தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியை திணிக்க ஒரு கும்பல் துடியாக துடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமான விமர்சனம். பணத்தையும் பதவியையும் காட்டி தங்களை பணிய வைக்க முடியாது என்றும் திட்டவட்டம். வட மாநில மக்களை ஏமாற்றும் பாஜகவின் டப்பா தமிழ்நாட்டில் வேலை செய்யாது. பெண்கள் பாதுகாப்பு பாஜக ஆளும் மாநிலங்களில் பேச வேண்டியதை பிரதமர் தமிழ்நாட்டில் பேசுவதாக முதலமைச்சர் கண்டனம். கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிப்பு. நடிகர் மம்மூட்டி, முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜுக்கு பத்ம பூஷன் விருதுகளை அறிவித்தது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டை சேர்ந்த 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள். ரோஹித் சர்மா, நடிகர் மாதவன் உள்ளிட்டோருக்கும் அறிவிப்பு. விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக் சக்ரா விருது. 3 ராணுவ வீரர்களுக்கு கீர்த்தி சக்ரா விருதை அறிவித்தது ஒன்றிய அரசு. அழுத்தம் இருந்தாலும் அடங்கி போகும் ஆள் நான் இல்லை என்று தாபிக தலைவர் விஜய் பேச்சு. பாஜகவிடம் அதிமுக நேரடியாகவே சரணடைந்து விட்டதாகவும் கடும் விமர்சனம். கட்சி நிர்வாகிகள் சுதந்திரமாக செயல்படுவதோடு மற்றவர்களையும் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க விஜய் அறிவுரை. நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தனித்து நின்றே வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை. சனாதனத்தின் பிடியில் அதிமுக சிக்கியுள்ளதாக திருமாவளவன் கடும் விமர்சனம். அதிமுகவே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில்தான் இயங்குவதாகவும் கருத்து. கூட்டணியில் தேமுதிகவுக்கு 30 தொகுதிகள் வரை கேட்பது ஏன்? தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் விளக்கம். இன்னைக்கும் அந்த 20 எம்எல்ஏ குறைஞ்சு தேமுதிக நிக்கிறாங்களே, அப்ப அந்த எம்எல்ஏ வாழ்க்கையை நாங்க பாக்குறோம்ல. எல்லாரும் உங்க கட்சியை மட்டும் பார்க்காதீங்க. நீங்க முதலமைச்சரா 2 பேர் வரும்போது நீங்க கட்சியை தமிழ்நாட்டே நீங்க பார்க்கணும். அதனால நீங்க உங்க கட்சியை பார்க்காதீங்க, கூட்டணியை பாருங்க. அந்த 20-30 தொகுதியை உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ஜெயிக்கிறது இல்ல, உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கிறது. அந்த 30-20 தொகுதி நாங்க கேட்கிறோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மாலை முதலே கனமழை. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் சிரமம். புதுச்சேரியில் 2 நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. வார விடுமுறை என்பதால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். ஆந்திராவில் முன்னாள் காதலனை பழிவாங்க மனைவிக்கு HIV ஊசி செலுத்திய செவிலியர் கைது. விபத்து ஏற்படுத்திவிட்டு உதவி செய்வது போல நடித்து பயங்கரத்தில் ஈடுபட்டதும் அம்பலம். ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேசிய செயல் தலைவராக தேஜஸ்வி யாதவ் நியமனம். RJD ஊடுருவல்காரர்களின் கைகளில் போய்விட்டதாக தேஜஸ்வியின் சகோதரி ரோஹிணி காட்டம். தெலங்கானாவில் காதலனை பழிவாங்க HIV ஊசி செலுத்திய காதலி உள்பட 4 பேர் கைது. விபத்தில் காயமடைந்த காதலன் மனைவிக்கு உதவுவது போல ஊசி செலுத்தியது அம்பலம். புதிய கல்விக் கொள்கை மூலம் பள்ளி கல்லூரிகளின் வழியாக இந்தியை திணிக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் பிரதமரால் சிரிக்காமல் சொல்ல முடிந்தது என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.
மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், மொழிப்போர் தியாகிகளின் மூச்சுக்காற்றுதான் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. தாய் தமிழை காத்து தமிழர் என்ற உணர்வோடு நம்மை நடமாட வைத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். ஒன்றிய பாஜக அரசின் இந்தி திணிப்பு நடவடிக்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடிக்குது. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதியை தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். இரட்டை இன்ஜின் என கூறி வடமாநில மக்களை ஏமாற்றுவது போல பிரதமரின் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்தவுடன் சூரியன் மறைந்து விட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி ஒருமுறை தலைநிமிர்ந்து பார்க்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி. 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பேசிய அவர், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்கள் வளர்ச்சி குறித்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பேசக்கூடாது என்றும் பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் பேச வேண்டும் என விமர்சித்தார். 5 மாத கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு அவர்களை கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின 11 குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே. உலகமே அதிர்ச்சி அடைஞ்சாங்களே. உச்ச நீதிமன்றமே அதை ரத்து பண்ணுச்ச. நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா? அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடை சட்டம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோகிதை இருக்குதா, அருகதை இருக்குதா? குஜராத் மோடியா தமிழ்நாட்டின் லேடியா என்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சவால் விட்டு சென்றதையும் முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். குஜராத் மோடியா இந்த லேடியான்னு தமிழ்நாட்டில் ஊரா போய் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் மறந்துடுச்சா? இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசுன்னு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசினதான் ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க. வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜகவுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் முன் காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாவின் உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்தினார். அரசியல் ரீதியான அழுத்தங்கள் இருந்தாலும் அழுத்தங்களுக்கு அடங்கி போகும் ஆள் தான் இல்லை என தெரிவித்துள்ள தவேக தலைவர் விஜய், பாஜகவிடம் அதிமுக நேரடியாகவே சரணடைந்து விட்டதாக விமர்சித்துள்ளார்.
சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ள நிலையில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க அக்கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. மாவட்ட, மாநில மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் என சுமார் 3000 பேர் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது நிர்வாகிகள் முன்னிலையில் விசில் அடித்து தங்கள் கட்சி சின்னத்தை விஜய் அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய விஜய், அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பும் சரி, முன்பிருந்த கட்சிகளைப் போல ஊழல் செய்யவே மாட்டேன், ஒரு துளி ஊழல் படியவும் விடமாட்டேன். அரசியல் ரீதியாக எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அடங்கி போவதற்கோ அண்டி பிழைப்பதற்கோ நான் அரசியலுக்கு வரவில்லை என்றார். இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? அதனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஆனால் அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்லை, மக்களுக்கு. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேர்தல் நெருங்கும் சூழலில் கட்சியினர் அனைவரும் தயவு செய்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டுமென அறிவுறுத்திய விஜய், கட்சி நிர்வாகிகள் சுதந்திரமாக செயல்படுவதோடு மற்றவர்களையும் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒன்றியம், நகரம், பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணிவேர். நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். மேலும் தேர்தலில் நட்பு சக்திகள் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் தனித்து நின்றே வெற்றி பெறுவோம் என்றும் விஜய் நம்பிக்கையுடன் கூறினார். நம்மளுடைய இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. செயல் வீரர்கள் கூட்டத்தை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் OPS ஆதரவாளருமான கூப்ப கிருஷ்ணன் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 4 1 பங்கு கூட நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சூளைமேடு பகுதியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 4 1 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அரசூழில் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியில் ஒரு போராட்டம், பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், டாக்டர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள். சட்டமன்ற தேர்தலில் 20லிருந்து 30 தொகுதிகளை தேமுதிக கேட்க உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் சூசகமாக தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை கூட்டணியில் இருந்து விலக்கிய அதிமுக 2% வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியை பறிகொடுத்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னைக்கு போன எம்எல்ஏ 41 தொகுதி 2011 கூட்டணி வச்சோம். 29 எம்எல்ஏ, அது 9லேருந்து 10 எம்எல்ஏ நம்மளை விட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கும் அந்த 20 எம்எல்ஏ குறைஞ்சி இன்னைக்கு தேமுதிக நிக்கிறாங்களே. அப்ப அந்த எம்எல்ஏ வாழ்க்கையை நாங்க பாக்கணும்ல. இன்னும் எல்லாரும் உங்க கட்சியை மட்டும் பார்க்காதீங்க. நீங்க முதலமைச்சர் 2 பேர் வரும்போது நீங்க கட்சியை தமிழ்நாட்டே நீங்க பார்க்கணும். அதனால நீங்க உங்க கட்சியை பார்க்காதீங்க, கூட்டணியை பாருங்க. அந்த 20-30 தொகுதியை உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ஜெயிக்கிறது இல்ல, உங்களை ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கான அந்த 30-20 தொகுதி நாங்க கேட்கிறோம். நீங்க தேமுதிக இருக்காத கிராமம் ஏதாச்சும் இருக்க முடியுமா? இன்னைக்கு சில கட்சியில சில பெல்ட் தந்தாங்க இருக்க முடியாது. ஆனா தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக இருக்கு. இன்னைக்கு 2 கூட்டணி சரிசமயமா இருக்கும்போது தேமுதிக எந்த பக்கம் போகுதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும்.
இதை நாங்க பெருமையா சொல்றோம் நினைக்காதீங்க, இருக்கிறத சொல்றோம். இன்னைக்கு போன தேர்தலில் வெறும் 2% இழந்தீங்க, வெறும் 500-2000 ஓட்டு வாக்குல. பொதுவாக அந்த கொசு வந்தால் அடிச்சிடலாம், ஈய அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அதை விட சிக்கலானது என்னன்னா, இந்த பச்சை வண்ணத்தில் ஒரு பூச்சி இருக்கும், அது ஊற ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம அதை அடிச்சிட முடியாது. ஏன்? அடித்தா அப்படி நாரும். அந்த பூச்சி நம்ம கையில் பட்டுட்டா கூட அந்த நாற்றத்தை நம்மளால் தாங்க முடியாது. இப்போது அப்படிப்பட்ட பூச்சிகளை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருக்காங்க. நம்ம பூச்சியவும் வெளியேற்றணும், சுத்தமாக அடித்து நாற்றமும் வந்துடக்கூடாது, நம்ம கையவும் பார்த்துக்கணும். இவ்வளவு சிக்கலான இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நம்மை திசை திருப்புவதற்காக இந்த நச்சு பூச்சிகளை இறக்கி விட்டுருக்காங்க. ஒன்று, இது ஒரு சர்க்கஸ் கம்பெனி, ஜெமினி சர்க்கஸ் மாதிரி, அழகு தமிழில் பேசும், அடுக்கு மொழியில் பேசும், அப்பப்போ சிரிச்சுக்கும், தன்னைத்தானே வியந்துக்கும். அப்புறம் இயேசு மாதிரி, இயேசுவோட வாரிசு ஜூதாஸ் சொன்னார், அவர் சொன்னார், அவங்களாம் இவரை தான் சொன்னாங்க. இப்படி ஒரு வாரிசு வருவார், வள்ளலாருக்கு வாரிசு, முத்துராமலிங்க தேவருக்கு வாரிசு, எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்க்கஸ் கம்பெனி. யாராவது ப்ரெஸ் மீட்டையே பொதுக்கூட்டம் மாதிரி கைத்தட்டி ரசித்து, இங்கே இது ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி இன்னும் ரிலீஸ் ஆகாமல் கஷ்டப்படுது. அது கம்பெனி வந்து மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து தப்பும் தவறுமா படித்து, அது வந்து சாட்டர்டே சர்க்கஸ் மாதிரி, அது ஒரு தனி கம்பெனி. ஆனால் நண்பர்களே, இவர்களை வெறும் கம்பெனின்னு நம்ம ஒதுக்கிவிட முடியாது. ஏன்னா அதுக்கு கள்ள டிக்கெட் வாங்கிட்டு போய் நிற்கிற கூட்டமெல்லாம் நம்ம குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க. திராவிடம் என்பது வடமொழி, சமஸ்கிருதம். தேசியம் என்பது என்ன? தேசம்ங்கிறது தமிழா? உங்கள் தமிழறிவுக்கு பாராட்டு விழா தான் நடத்தணும். பாரத தேசம்ங்கிறாரு, அவர் தமிழில் சொல்கிறாரா? ஏ அமாரா தேஷ் கே அப்படிங்கிறாரு. உங்கள் தேசியம்தான் அது. மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் வந்து 4 முறை போட்டியில் கொடுக்கல, 3 முறை போட்டி தான் பெரும்பான்மை சொல்லிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணமாக சொன்னீங்க? உங்களை சேர்க்க மாட்டாங்க போட்டியில் வந்து. இல்லை, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லையே. உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்கள், இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்கள். நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? ஏதோ ஒன்று, மலையை வெட்டி ரோடை போட்டுருணும், 8 வழிச்சாலை எதுக்கு? வேகமாக சென்னைக்கு போய் என்ன பார்ப்பேன்? சினிமா பார்ப்பேன், இல்லை சீரியல் பார்ப்பேன், இல்லை சிந்திச்சதும் படைக்க போறியா? என்ன பண்ண போகிற? ஏதோ பண்ணிடுறோம்ப்பா, நடந்தா நல்லது தான், ஆனால் நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது. அதையும் சேர்த்து மாற்றணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் இல்லைன்னா என் மக வெல்றா, நான் வெல்லலைன்னா என் மக வந்துட்டு போகிறா, என் மக வெல்லலைன்னா அவள் புள்ள வந்துட்டு போகிறான். ஆனால் எங்கள் ஐயா சொல்வார்ல, தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ, ஆனால் அதில் பழம் யார் சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான். விதை நான் போட்டது. இப்போ இந்த விதை யார் போட்டது? எனக்கு என் முன்னவன் போட்டான். இப்போ நான் தண்ணி ஊற்றி வளர்க்குறேன். இந்த மரத்தை என் பிள்ளை எப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு? மேடம், என்டிஏ கூட்டணியில் வராத கட்சிகளுக்கு வந்து மிரட்டல் ஒடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் இன்னைக்கு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காரு. அது மாதிரி எதுவும் இருக்கா? இது கேப்டன் கட்சிங்க, அந்த மாதிரி இங்கே எல்லாம் யாரும் எதுவும் அப்படிலாம் சும்மா எதையாவது ஒன்று பேசலான்னு பேசக்கூடாது, தப்பு அது. அப்படிலாம் இங்கே யாரையும் மிரட்டவும் முடியாது, யாரையும் எதுக்கு அடி பண்ணி வைக்கவும் முடியாது. தமிழக அரசு எதுக்கும் விஜய் வந்து மத்திய அரசு எதுக்கு பயப்படுதாரு? என்ன காரணம்? படத்துக்கு ஒரு ஆபத்து வருதுனாலே குரல் கொடுக்க மாட்டேங்காரு, மக்களுக்காக குரல் கொடுப்பாரு. விஜயை ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட்டி உங்கள் எல்லா டவுட்ஸும் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதை தெரிஞ்சுக்க நானும் அவங்கள மாதிரி ஆர்வமாக இருக்கேன். அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போ அதிமுக பிரிஞ்சது வந்து ஒன்றாக சேர்ந்துருச்சு ஓரளவுக்கு. ஓபிஎஸ் தவிர எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அது உடஞ்ச பானையெல்லாம் ஒட்டிருக்காப்புல இருக்குது. எல்லா தண்ணியும் கீழே போயிடுச்சு, பானை தான் ஒட்டியிருக்கு. ஆனால் என்னட்டுனா பானையெல்லாம் உடஞ்ச பானை ஒட்டி வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது வேணால் மியூசியத்தில் வேணால் வச்சுருக்கலாமே ஒழிய தேர்தல்லையோ அதை வச்சு தண்ணி பிடிச்சோ குடிக்க முடியாது. இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, மக்கள் ஆதரவெல்லாம் போயிடுச்சு. அது புதிய கட்சிக்கு போயிருச்சா அல்லது மற்ற கட்சிகளுக்கு போயிருக்காங்கிறத தேர்தலில் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள்ட்ட இல்லை, அவர்கள்ட்ட தேர்தல் ஆதரவு இல்லைங்கிறது கூட்டத்திலே தெரிஞ்சு. எல்லா கட்சிகளுடைய தலைவர்களுடைய பேச்சுக்களுமே ஒரு பயம் கலந்த பேச்சாக தான் இருந்துச்சே ஒழிய
அவர்களிடம் ஒரு உண்மையான அன்போ உண்மையான ஒரு நம்பிக்கைத்தன்மை மக்களிடம் பெற்றவர்களாக இல்லை. எல்லாருமே முன்னுக்கு பிறனா பேசுகிற ஒரு சிபிஐயினுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியாக தான் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு. அவர் அங்கே வர வைக்கிறது இங்கே வர வைக்கிறதுக்காக இல்லை. அதாவது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் நடக்கலாம். விசில் எங்களுக்கு இப்போ உடனே தேவையில்லைப்பா, எங்கள்கிட்ட விசில் இருக்குது. குக்கரில் விசில் இருக்குல்ல, அதனால் இப்போ குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்குது. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். இதற்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னாலே நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கே பார்க்கின்ற போது 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. தொலைதூரத்திலே வந்த தாய்மார்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். இவர்கள் விவரமாக பேசினார்கள். ஒருத்தர் கைதட்டல. இங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் கையிலே விசிலை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாளை காவல்துறை கூட விசிலை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். பேருந்திலே பயணம் செய்கிற போது கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டார்கள் என்ற நிலையும் உருவாகும். நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். புதுச்சேரி மற்றும் காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் திடீரென கொட்டிய மழையால் வயல்களிலேயே சாய்ந்து நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குமரிக்கடல் பகுதியிலிருந்து வடக்கு கேரள கடலோர பகுதிகள் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்து சேதமடைந்துள்ளன. மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, சூரப்பட்டு, விநாயகப்பட்டு, கூனிச்சம்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் பகுதியில் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இதனிடையே அரசே நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நடும்போதும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தது. இந்த மழை பெஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது, பெய்யாட்டா இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. எங்களுடைய விவசாயத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் களம் அந்த பக்கத்தில் களம் வேணும். களம் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் திடீர் மழையால் நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. லால்பேட்டை, குமராட்சி, கிழக்கரை, முள்ளங்குடி, பருத்திக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா மற்றும் தாளடி நெல் அறுவடை முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் மழையால் அறுவடை செய்த நெற்பயிர்களும் நனைந்து இழப்பை ஏற்படுத்திவிட்டதாக விவசாயிகள் ஏமாற்றம் தெரிவிக்கின்றனர். மழை நீடித்தால் அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் மணிகளும் வயலிலேயே சாய்ந்து வீணாகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழுக்காக இன்னுயிர் ஈந்த மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழும்பூரில் இருவரது சிலைகளையும் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முயன்றோருக்கும் முயல்வோருக்கும் அச்சத்தை உருவாக்கிவிட்டு சென்றுள்ள தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராசன் தியாகத்தை போற்றும் விதமாக சென்னை மூலக்கொத்தளத்தில் அமைக்கப்பட்ட நினைவிடம் தந்தை பெரியாரால் திறந்து வைக்கப்பட்டது. 34 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட தாளமுத்து மற்றும் நடராசன் நினைவிடத்தை தமிழ்மொழி தியாகிகள் நினைவு நாளான இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் அவர்களது திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் அவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினார். தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இதைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாகிகள் தாளமுத்து, நடராசன் சிலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனிடையே அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இங்கே இடமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். மொழியை உயிராய் நேசிக்கும் ஒரு மாநிலம் இந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடியது என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியை திணித்த ஒவ்வொரு முறையும் அதே வீரியத்தோடு போராடியதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்திய துணை கண்டத்திலுள்ள பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் உரிமையையும் அடையாளத்தையும் காத்தது என்றும் தமிழுக்காக தங்கள் இன்னுயிரையே ஈந்த தியாகிகளை நன்றியோடு வணங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது, நம் தமிழுணர்வும் சாகாது என்றும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் வெள்ளி கொலுசு மற்றும் வெள்ளி பொருட்கள் உற்பத்தி சுமார் 90% சரிந்துள்ளதால் ஒன்றிய அரசு சிறப்பு கவனம் செலுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. வெள்ளி கொலுசு வெள்ளி பொருட்களுக்கு பெயர் போனது சேலம் மாவட்டம். குஜராத், ராஜஸ்தான், மராட்டியம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் ஆர்டர்கள் குவிந்த காலம் சென்று இப்போது வரலாறு காணாத வெள்ளி விலை உயர்வால் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளதாக கொலுசு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 3 மாதங்களாக எந்தவித ஆர்டர்களும் இல்லாததால் வெள்ளி கொலுசு வெள்ளி பொருட்கள் தயாரிப்பு தொழில் முடங்கி வருவதாகவும் கூறுகின்றனர். கிட்டத்தட்ட மாதத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாட்கள் வேலை நடக்கும். அப்போ கிட்டத்தட்ட 100% வேலை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் 3 நாளைக்கு மேலே வேலை இல்லை. அப்போ 10% கூட இந்த கடந்த 3 மாதமாக ஆர்டர் எதுவும் இல்லைங்க. அதனால் முன்னாடியே பதிவு பண்ணுவோம், எங்களுக்கு இந்த கொலுசு வேணும், இல்லை இந்த பொருள் வேணும்பாங்க. இப்போ கடையில் வாங்கி வைக்கவும் முடியல, வாங்கி வச்சாலும் சேல் ஆக மாட்டேங்குது. தங்கத்திற்கு ஈடாக வெள்ளி விலை உயர்வால் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆர்டர்கள் குறைந்துவிட்டதால் பட்டறைகளை மூடும் நிலை உருவாகியுள்ளதாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வேலையை எங்களால் செய்ய முடியாதுங்க, அவ்வளோ ஆர்டர் எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ யாராவது நாங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு கால் பண்ணால் கூட இங்கே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க ஸ்டெப் எடுத்து ஒரு நிலையான அமௌண்ட் நிர்ணயிச்சதுனால ஏதோ ஒன்று வேலை செய்யலாங்கண்ணா. இல்லைன்னா ஒரு வேலை இல்லாதனால நாங்கள் எல்லாரும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டட வேலை, கூலி வேலைக்கு எல்லாம் மாற்றி போயிட்டுருக்காங்க. 2025 90,000 இருந்தது, இப்போ 3,65,000 சொல்கிறாங்க. போன வருஷம் வச்ச இது அன்பளிப்பை திருப்பி வைக்கணும்னு வந்தால் 15,000 வாங்க வேண்டிய பொருளை இன்னைக்கு 80,000 கொடுத்து வாங்குற சூழ்நிலை உருவாயிடுச்சு. கடந்த ஆண்டு ஜனவரியில் சுமார் 1 லட்சம் ரூபாயாக இருந்த 1 கிலோ வெள்ளி விலை தற்போது 3,60,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதை கொலுசு உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதில் ஒன்றிய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வெள்ளி விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தவும் கொலுசு உற்பத்தி தொழிலை மீட்டெடுக்கவும் உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.